தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் மாணவிகள், பெண்களின் நலன் சார்ந்து பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. பெண்கள் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் முன்னிலை பெற வேண்டிய என்ற நோக்குடன் பல்வேறு திட்டங்கள் செயல்பாட்டில் உள்ளன. தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் பயின்று தற்போது உயர்கல்வி பயின்று வரும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது மட்டுமின்றி அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா சேவை அளிக்கப்படுகிறது. அதேபோல் தமிழ்நாடு முழுவதும் சுமார் 1,50,00,000 ரூபாய் தகுதியுள்ள குடும்பத் தலைவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் நேரடியாக வங்கிக் கணக்கிலேயே செலுத்தும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. Zee News India.com Tamil Photo Gallery KALIGNRA MEGI ALIRURI AMITSOGISCACMEAPPLICATIONGUIDET MILANEDU225IMPORTNTUPDET இதேபோல் ராஜஸ்தான் மாநில அரசும் மாணவிகள் மற்றும் பெண்களின் நலன் கருதி சிறப்பான திட்டம் ஒன்றை செயல்படுத்தி வருகிறது. காலிபாய் பீல் மேதாவி சத்ரா ஸ்கூட்டி திட்டம் கலிபாய் பீல் மேதாவி சத்ரா ஸ்கூட்டி ஸ்கீம் என்பது திறமையான பெண்களுக்கு உதவியளித்து அவர்களின் உயர்கல்விக்கு உதவிடும் வகையில் அமைந்துள்ளது. அதாவது 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் எடுக்கும் மாணவிகளுக்கு மாநில அரசு சார்பில் ஸ்கூட்டி இலவசமாக வழங்கப்படும். அதாவது யாரையும் சார்ந்திருக்காமல் மாணவிகள் சுயமாக கல்வி பயிலவும் தற்சார்பாக இயங்கவும் இத்திட்டம் வாய்ப்பளிக்கிறது. ராஜஸ்தானின் துங்கர்பூர் நகரில் கல்விக்காக தனது உயிரையே தியாகம் செய்த காளிபாய் பீல் என்ற பெண்மணியின் பெயரைதான் இத்திட்டத்திற்கும் சூட்டியிருக்கிறது மாநில அரசு. குறிப்பாக 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்து மாணவிகள் உயர்கல்வியை பயில வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டும் அவர்களின் உயர்கல்வியை ஊக்குவிக்கும் வகையிலும் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் இலவசமாக ஹெல்மெட் மற்றும் 2 லிட்டர் பெட்ரோலுடன் ஸ்கூட்டி மாணவிகளுக்கு வழங்கப்படும். இதனை மாணவிகள் முதல் 5 ஆண்டுகளுக்கு யாருக்கும் விற்க முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. காப்பீடும் இத்துடன் வருகிறது.